ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் வச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இன்றைக்கி ஈஸியாக மால்புவா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு ஸ்டிர் பண்ணிட்டு இருங்க. பால் காஞ்சதும் அதில் ஸ்வீட் இல்லாத கோவாவை ஆட் பண்ணி அதையும் நம்ம சிம்லையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பால் பொங்கிரும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்ச இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சர்க்கரை 3 டீஸ்பூன், மைதா 3 டீஸ்பூன், வீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இல்லைனா லைட்டாக மில்க் ஆட் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அது நல்லா கொதி வரப்போ 2 டீஸ்பூன் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது கம்பி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பேன் எடுத்து அதில் கீ நிறையா ஹீட் பண்ணி இந்த பேட்டரை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து அதை நம்ம பக்கத்தில் செஞ்சு வச்ச சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி வச்சுப்போம். இப்போது இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் லைட்டாக சுகர் சிரப்பு, கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா ருசியான மால்புவா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.